Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். Praise God for all the lessons that we are learning by way of correction from God's holy word. தேவனுடைய பரிசுத்த வேத எழுத்துக்களிலிருந்து திருத்தங்களாக நாம் கற்றுக்கொள்கின்ற அனைத்து படிப்பினைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். This telecast is to help you escape the floods of false doctrine. துர் உபதேச வெள்ளங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். Not only to escape false doctrine, but also to be established in the sound doctrine as taught in God's holy word. துர் உபதேசங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, ஆரோக்கிய உபதேசத்திலே நிலைநிறுத்தப்படுவதற்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவியாயிருக்கும். In order to escape false doctrine, it is necessary that false doctrine is exposed to you. துர் உபதேசங்களுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் முதலாவது இந்த துர் உபதேசங்கள் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். Now false doctrines are usually a mixture of truth and error. சத்தியமும் சற்று பிழையும் கலந்து வருவதுதான் துர் உபதேசம். If it is 100% error, it is very easy to detect it. 100க்கு 100 அது பிழையானதாக இருக்குமேயானால் சுலபமாக அதனை கண்டுபிடித்து விடலாம். Normally and usually it is a mixture. It's a very subtle mixture. ஆனால் இயல்பாக பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது தந்திரமாக சத்தியமும் தவறும் இணைந்த ஒரு கலவையாகவே இந்த துருபதேசம் காணப்படும். And how can we separate the truth from error? இந்த சத்தியத்தை பிழைகளினின்று எப்படி வேறுபடுத்தி பிரிப்பது? With our own brain and intellect we cannot do it. நம்முடைய மூளை நம்முடைய புத்தி கூர்மையின் மூலமாக இதனை நாம் செய்ய முடியாது. Human logic and reasoning and even experience cannot do it. மனித அனுபவமோ மனித எண்ணங்களோ அல்லது கிரகிக்கும் தன்மையோ இதனை செய்ய முடியாது. Only by the word of God we can do it. திருவார்த்தையின் உதவியின் மூலமாக மட்டுமே இதனை நாம் செய்ய முடியும். Because the Bible says that the word of God is sharper than any two-edged sword. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக வேறு எந்த காரியத்தையும் விட கூர்மையானதாக வேத வசனம் இருக்கிறது என்று நாம் சத்திய வார்த்தையிலே பார்க்கிறோம். We know the text, but we will read that again. இந்த வசனம் நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம், இருந்தாலும் அதனை மீண்டுமாக வாசிக்கின்றோம். Hebrews 4th chapter and எபிரேயர் 4:12. The word of God is living and powerful, and it is sharper than any two-edged sword. That means there are so many things which are in this world to cut and divide, but only the word of God is sharper than any such sword, and that alone can separate truth from error. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இந்த உலகத்திலே வெட்டுவதற்கும் வேறு பிரிப்பதற்கும் அநேக ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த திருவசனமோ எல்லாவற்றையும் விட கூர்மையானதாக கருக்கானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Even spirit and soul can be just separated by the word of God. ஆன்மா ஆவி இந்த இரண்டையும் கூட நாம் வேறு பிரிக்க முடியும். And thoughts and intents of the thoughts, even they can be separated. That is done, and that is possible only by the word of God. நினைவுகள் யோசனைகள் அப்பப்பா அதனை கூட இந்த திருவசனம் வேறு பிரிக்கிறதாம். That is why we are doing all that is possible to teach you the plain and the simple and the apparent and open word of God, so that it will enable you to separate truth from error and walk in the path of God's sound doctrine. ஆகவேதான் துப்புரவான கலப்படமற்ற நேர்மையான சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றோம். அப்படியானால் துர் உபதேசங்களினின்று நாம் தப்பித்து சத்தியத்தை பிழைகளினின்று வேறு பிரித்து வகைப்படுத்தி நாம் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும். During the last 10 weeks we studied 10 lessons of how not to pray. கடந்த 10 வாரங்களிலே எப்படி ஜெபிக்க கூடாது என்று 10 குறிப்புகளை நாம் தியானித்தோம். And that 5-hour teaching is now available on a twin DVD pack. இந்த 5 மணி நேர தியான செய்திகளினுடைய தொகுப்பு
2 ஒலித்தட்டுகளில் பேழையாக கிடைக்கின்றது. Now we will begin the next topic today. இந்த நாளிலே நாம் அடுத்த தலைப்பிற்கு கடந்து செல்வோம். How not to meditate. எப்படி தியானிக்க கூடாது? How not to meditate. எப்படி தியானிக்க கூடாது? The prayer is one wing for a Christian. Bible meditation is the other wing. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் ஒரு செட்டையாக இருக்குமேயானால் அதனுடைய மறு செட்டை தியானம் ஆகும். Now no bird can fly without the two wings. எந்த ஒரு பறவையும் 2 செட்டைகள் இல்லாமல் பறப்பது சாத்தியமில்லை. So what we are going to study from today is as important as what we have studied during the last 10 weeks. கடந்த 10 வாரங்களிலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவு சம முக்கியத்துவம் வாய்ந்தது இன்று முதல் நாம் கற்க இருக்கின்ற பாடங்கள். Now on this subject of how not to meditate, here again we will have 10 lessons. இந்த தலைப்பிலே எப்படி தியானிக்க கூடாது என்கிறதான வரிசையிலேயும் கூட நாம் 10 குறிப்புகளை தியானிக்க இருக்கின்றோம். Now we will have the first lesson today. இன்று முதல் குறிப்பினை தியானிப்போம். How not to meditate. எப்படி தியானிக்க கூடாது? Do not neglect any portion of the Bible. வேதத்தின் எந்த பகுதியையும் ஒதுக்கி விடாதீர்கள். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். do not neglect any portion of the Bible. வேதத்தின் எந்த ஒரு பகுதியையும் ஒதுக்கி விடாதீர்கள். Many Christians limit their meditation to their own favorite passages or chapters or books of the Bible. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு பிடித்தமானது என்று சொல்லப்படக்கூடிய சில வசனங்கள், சில அத்தியாயங்கள் அல்லது சில புத்தகங்களை மட்டுமே படிக்கிறார்கள். For some people it is all the time book of Psalms. சிலருக்கு எப்பொழுது பார்த்தாலும் சங்கீதத்தின் மேல் தான் மோகம். Because all they want from Bible study is to get some devotional truths. அதில் இருக்கக்கூடியதான தியான செறிவுதான் அவர்களுடைய வாஞ்சை. For others it is always the book of Proverbs. வேறு சிலருக்கு எப்பொழுது பார்த்தாலும் நீதிமொழிகள் தான் பிடிக்கும். Because by studying the Bible all they want is some practical counsel and exhortation. ஏனென்றால் வேதத்தை வாசிக்கும் பொழுது நடைமுறை ஆலோசனைகள் அல்லது பக்தி விருத்திக்கேன ஏதாவது காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. And for others it is always the Gospels. இன்னும் ஒரு சிலருக்கு வேதம் என்று சொல்லும் பொழுது நற்செய்தி நூல்கள் தான் அவர்களுடைய பிடித்தம். Because all they are interested is some historical narrative. இந்த சுவிசேஷங்களில் உள்ள வரலாற்று தொகுப்பு தான் அவர்களுக்கு அபிமான பாடம். And for others it is all the time the epistles in the New Testament. வேறு சிலருக்கு நிருபங்கள் தான் பிடிக்கும். Because all the time they are hunting and searching for some doctrinal truths. ஏனென்றால் உபதேச விளக்கத்திற்காகவே அவர்கள் எப்பொழுதும் வேட்கையோடு வேட்டையாடுவதனால் இந்த நிருபங்கள் தான் அவர்களுடைய அபிமான நூல்களாகி விடுகின்றன. And there are still two other groups of people. இன்னும் 2 வகையான கூட்ட மக்களும் கூட உண்டு. For some Christians it is always the Old Testament. ஒரு கூட்டத்தார் எப்பொழுது பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டையே பிடித்துக் கொள்வார்கள். For others they will never visit the Old Testament, they will dwell only in the New Testament. அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் இரண்டாவது வகையிலே புதிய ஏற்பாட்டிலேயே லயித்து போயிருப்பார்கள். They will not visit the Old Testament at all. பழைய ஏற்பாட்டை அவர்கள் விரும்பவே Now மாட்டார்கள். I just want to tell you and show you the danger of these extremes. இந்த 2 ஓரங்களினுடைய ஆபத்தினை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட If விரும்புகிறேன். you dwell and spend all your study in the Old Testament alone, பழைய ஏற்பாட்டிலேயே எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் படித்துக் கொண்டு இருந்தால் at the end of it you will have an overdose of the severity of God. கடவுள் என்ன இவ்வளவு கண்டிப்பானவராகவே இருக்கிறாரே என்கிற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். But if you spend all your meditational hours in the New Testament, மாறாக புதிய ஏற்பாட்டிலேயே நீங்கள் உங்கள் நேரத்தை எல்லாம் தியானத்தில் செலவழிப்பீர்களேயானால் you may get an overdose of the kindness and the grace of God. கடவுள் இவ்வளவு கனிவிரக்கமாய் இவ்வளவு கிருபையாய் இருக்கிறாரே என்கிற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். And what will be the result? அதனுடைய விளைவு என்ன? All the time if you are in the Old Testament you will become a legalistic Christian. பழைய ஏற்பாட்டிலேயே நீங்கள் ஊறி போய் இருப்பீர்களேயானால் பிரமாண மார்க்கத்தாராய் மாறிவிடுவீர்கள். And you will become a joyless Christian. நீங்கள்
மகிழ்ச்சியற்ற அல்லது களிப்பற்ற கிறிஸ்தவனாய் மாறிவிடுவீர்கள். But if you spend all your meditation in the New Testament, அதே சமயத்திலே புதிய ஏற்பாட்டிலேயே ஊறி போயிருப்பீர்களேயானால் you will become a very liberal person. நீங்கள் கவனமற்ற கிறிஸ்தவனாய் You மாறிவிடுவீர்கள். may mistake the freedom that is in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்றதான சுதந்திரத்தை நீங்கள் தவறாக கூட புரிந்து கொள்ள ஏற்படும். And that will make you a careless Christian. இப்படியாய் நீங்கள் ஒரு கவலையீனமான கவனமற்ற கிறிஸ்தவனாய் மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. Now how do we bring that Old Testament and the New Testament together? இப்படி இருக்க பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் எப்படி ஒன்றாக சேர்ப்பது? I believe that the Old Testament and the New Testament are like the two lips of God. இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் என்னை பொறுத்த மட்டிலே இறைவனுடைய இரண்டு உதடுகள் என நான் நம்புகிறேன். You cannot speak with just one lip. You need both the lips if you want to articulate. ஒரு உதட்டை வைத்து நீங்கள் பேச முடியாது. நீங்கள் உரையாட வேண்டுமானால் இரண்டு உதடுகளும் அவசியம். So God has the Old Testament as one of his lips and the New Testament as his other lip to communicate his message to us. இறைவன் தமது ஒரு உதடாக பழைய ஏற்பாட்டையும் தனது மறு உதடாக புதிய ஏற்பாட்டையும் உபயோகித்து நம்மோடு அளவலாவுகிறார். And how are they related to each other? இவைகள் ஒவ்வொன்றும் மற்றவற்றோடு எப்படி உறவு கொண்டிருக்கின்றன? The New Testament is concealed in the Old Testament. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்துள்ளது. And the Old Testament is revealed in the New Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் Please வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. understand this combination. This will make you to be properly focused in your biblical understanding. இந்த கலவையை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய அறிவு கூர்மையாக இருக்கும்படியாக இதனை நன்றாக We would கவனியுங்கள். like to say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். The New Testament is concealed in the pages of the Old Testament. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் பக்கங்களிலே மறைந்துள்ளது. And that Old Testament is just opened up and it is revealed in the New Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே மலர்கிறது அல்லது வெளிப்படுத்தப்படுகிறது. Now Jesus Christ gave a beautiful example of this when he was talking about a mature scribe of God's word. அங்கே வேதத்தை நன்றாக ஆராய்ச்சி செய்த வேதவாரகரன் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து பதிலளிக்கும் பொழுது இந்த ஏற்பாடுகளை குறித்ததான காரியத்தை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். Please turn with us to book of Matthew 13th chapter. மத்தேயு 13வது அத்தியாயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And we'll read to you the 52nd verse. 52வது வசனம். Then he said to them, therefore, every scribe instructed concerning the kingdom of heaven is like a householder who brings out of his treasure things new and old. இப்படி இருக்கிறபடியால் இறையரசுக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதவாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான். What is the Bible? வேதம் என்பது என்ன? It is the treasure of God's wisdom. தேவனுடைய ஞான புதையல். And it is the treasure house of God's knowledge. தேவனுடைய அறிவு பொக்கிஷம். It is the treasure of God's revelation to mankind. மனுக்குலத்திற்கு இறைவனுடைய வெளிப்பாடுதான் வேதம். And if you are well instructed and mature in the understanding of God's wisdom and God's word, we will bring out the treasure from both the New Testament and the Old Testament. What he has taught us in the New Covenant and what he has revealed to us under the Old Covenant. இறைவனுடைய இந்த அனந்த ஞானத்தை நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிலிருந்தும் இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை ஆகிய இரண்டு களஞ்சியங்களில் இருந்தும் எடுத்து பரிமாற வேண்டும். That is why we are admonished to study the whole Bible. I stress that word, the whole Bible. ஆகவேதான் முழு வேதத்தையும் படிக்கும்படியாய் நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம். இந்த முழு வேதம் என்பதை நான் அடிக்கோடிட்டு சொல்ல பிரியப்படுகிறேன். Now that was the instruction given by Apostle Paul to young Timothy. இளைஞன் தீமோத்தேயுவுக்கு பவுலடிகளால் கொடுக்கப்பட்டதான முக்கியமான ஒரு ஆலோசனை இதுதான். Turn with us to 2 Timothy 3rd chapter. 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயம். And we'll read to you that all important text verses 16 and 17. உங்களுக்காக 3வது அத்தியாயம் 16 17 வசனங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். Follow this passage carefully. இந்த வசன பகுதியை நன்றாக கவனியுங்கள். All scripture is given by inspiration of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. And profitable for doctrine, reproof, correction and instruction in righteousness, that
The man of God may be complete, thoroughly equipped for every good work. Look at these superlative words. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவளாயிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன? தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் மாறுகின்றான். Now all scripture is inspiration of God. வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. And that makes the man of God complete. அது தேவனுடைய மனிதனை முழுமையாய் தேர்ச்சி அடைய செய்கிறது. Thoroughly equipped and for every good work. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் அவனை மாற்றுகிறது. Every good work. எந்த நற்கிரியையும் செய்ய. So are you able to see the all inclusive words in this passage? எல்லாம் எந்த தேறின என்ற இந்த வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? That's possible only if we study the whole Bible. இது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் முழு வேதத்தையும் நாம் தியானித்தால்தான். Now if you look at the 16th verse, there is another thing that comes up. 16வது வசனத்தை உன்னித்து கவனிப்பீர்களேயானால் இன்னொரு காரியத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். There are 4 things mentioned as the benefits of the study of God's word. அங்கே இறை வார்த்தையை தியானிப்பதன் மூலமாய் கிடைக்கக்கூடியதான 4 ஆசீர்வாதங்களை தமிழில் 17வது வசனத்தில் பார்க்கலாம். It is profitable for doctrine. முதலாவது உபதேசம். It is profitable for reproof. இரண்டாவது கடிந்து கொள்ளுதல். It is profitable for correction. சீர்திருத்தலுக்கு பயனுள்ளது. It is profitable for instruction in righteousness. நீதியை படிப்பிக்குதலுக்கு பயனுள்ளது. Now we'll take one by one and see which section of the Bible it refers to. இப்பொழுது மீண்டுமாக இந்த 4 குறிப்புகளை வேதத்தின் எந்த பகுதியோடு அது பொருந்துகிறது என்று நாம் பார்ப்போம். Profitable for doctrine. உபதேசத்திற்கு பயனுள்ளது. Now where do we get doctrine mostly from? இந்த உபதேசங்களை நாம் எந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம்? We get them mostly from the epistles of the New Testament. பொதுவாக புதிய ஏற்பாட்டினுடைய நிருபங்களில் தான் இந்த உபதேசங்களை பார்க்கின்றோம். It is profitable number 2 for reproof. இரண்டாவது கடிந்து கொள்ளுதலுக்கு. And where do we get reproof from? இந்த கடிந்து கொள்ளுதலுக்கான சத்தியங்களை பொதுவாக நாம் எங்கே வாசிக்கின்றோம்? We get the lessons of reproof mostly from the Old Testament history. பழைய ஏற்பாட்டு வரலாற்று புத்தகங்களில் நின்று இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அடுத்த சத்தியங்களை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். That's why when Paul was writing to the Corinthian church, ஆகவேதான் கொரிந்தியருக்கு பவுலடிகளார் எழுதும் பொழுது all those things which happened to those people of Israel are written for our admonition. They happened to them as examples and they have come upon us as warnings who are living in this end time. இறுதி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எச்சரிப்பு தரும்படியாக எழுதப்பட்டிருக்கின்ற இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக முன்மாதிரிகளாக நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. Now this is how we need to understand. இதனை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். Now thirdly, they are profitable for correction. மூன்றாவதாக சீர்திருத்தலுக்கு அவை பயனுள்ளவை. Now where do we have this correction? இந்த சீர்திருத்தலுக்கு அடுத்த சத்தியங்கள் எங்கே I வருகின்றன? am of the opinion this correction is very prominent in the Gospels of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ புத்தகங்களில் தான் இந்த திருத்துதல் உபதேசங்கள் வருகின்றன. Because Jesus came very heavy and hard upon the traditions and wrong practices of his day. அந்த காலத்திலே காணப்பட்டதான மூட பழக்க வழக்கங்களுக்கும் மற்றும் பாரம்பரியங்களுக்கும் எதிராக இயேசு கிறிஸ்து வன்மையாக குரல் கொடுத்ததை நாம் அங்கே வாசிக்கின்றோம். The fourth and the final profit that is mentioned here is profitable for instruction. நான்காவதாக பயன் தருகின்ற காரியம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பது நீதியை படிப்பிக்குதல். Now where do we get that instruction for righteousness? இந்த நீதியின் படிப்பினைகளை நாம் எங்கே வாசிக்கின்றோம்? Mostly we get them from the wisdom books of the Old Testament. பழைய ஏற்பாட்டினுடைய ஞான புத்தகங்களிலே நாம் இவற்றை வாசிக்கின்றோம். For example, book of Proverbs. ஒருவேளை எடுத்துக்காட்டாக நீதிமொழிகள் புத்தகம் And the book of Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகம். So you find all these things are just rich with the practical truths of exhortation. இந்த நடைமுறை சத்தியங்களாலே இவைகள் வளமாக நிறைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். In other words, வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், dear friends, there is nothing that is unnecessary in the Bible. அருமை நண்பர்களே, வேதத்திலே தேவையில்லை என்று சொல்லுவதற்கான பகுதி எதுவுமே இல்லை. Once again I want to make that statement. மீண்டுமாய் நான் இதனை சொல்ல விரும்புகிறேன். There is nothing unnecessary in the Bible, so we should read the Bible cover to cover. இந்த வேதத்திலே
தேவையில்லை என்று ஒதுக்கிவிடக்கூடிய பகுதி எதுவுமே இல்லை. ஆகவே வேதத்தை அட்டை முதல் அட்டை வரை முழுமையாக நாம் வாசிக்க வேண்டும். Turn with me to a scripture passage in 15th chapter of book of Romans. ரோமர் 15வது அத்தியாயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And I'll read to you verse 4. 4வது வசனத்தை வாசிக்கின்றேன். We need to very closely look at all the scripture text and read word by word because we believe in the verbal inspiration of the Holy Bible. இப்படிப்பட்ட முக்கியமான வசனங்களை நாம் எடுத்து அதனை அங்குலம் அங்குலமாக நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இறை தூண்டுதல் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். Romans 15 and verse 4. ரோமர் 15:4. Whatever things were written before were written for our learning, that we through patience and comfort of the scriptures might have hope. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கின்றது. Whatever things were written, எழுதியிருக்கிறவைகள் எல்லாம். that is the stress. So nothing is unimportant or unnecessary in the Holy Bible. எதுவும் அவசியமில்லை என்றோ எதுவும் தேவையில்லை என்றோ சொல்லுவதற்கு இடமே இல்லை. I cannot overemphasize this need that we should study the whole Bible than this, beloved friends. இதை விட வேதத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்பதனை வேறு விதத்திலே உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்ல அவசியமில்லை என்று நம்புகிறேன். But I want to serve a warning from the last page of the Holy Bible because what I tell you now should not be taken lightly. It is not an optional thing. ஆனால் இந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு நான் எடுத்துரைக்கும்படியாக வேதத்தினுடைய கடைசி பக்கத்தில் உள்ள எச்சரிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். Turn with us to book of Revelation 22nd chapter. This is the last book of the Bible. வேதத்தினுடைய கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அத்தியாயம். The last chapter and the last page. கடைசி அத்தியாயம் கடைசி பக்கம். 22nd chapter. 22வது அத்தியாயம். I will read verses 18 and 19. 18-19 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். I testify to everyone who hears the words of the prophecy of this book. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, If anyone adds to these things, God will add to him the plagues that are written in this book. ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். Now this is what we are normally warned against, isn't it? இந்த எச்சரிப்பை தான் நாம் अनेक நேரங்களிலே பிரசங்கியார் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகிறோம். Don't add anything to the Bible. வேதத்தோட எதையும் கூட்டாதிருங்கள். That is not what is happening today. ஆனால் இன்றைக்கு நடைபெறுவது அதுவல்ல. What is happening is the 19th verse. 19ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. If anyone takes away from the words of this book prophecy, God shall take away his part from the book of life and from the holy city and from the things which are written in this book. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். 18th word speaks about adding anything to the Bible. 19th word speaks about avoiding anything from the Bible. 18வது வசனம் வேதத்தோடு எதையும் கூட்டுவதை குறித்து சொல்கிறது. ஆனால் 19வது வசனமோ வேதத்திலிருந்து எதையும் விட்டுவிடுவதை கூறுகிறது. So avoiding is more dangerous than adding. கூட்டுவதை விட விட்டு விடுவது மிக அபாயம். Because 18th verse, if you add, plagues will be added to you. 18வது வசனத்திலே எதையாவது கூட்டினால் வாதைகள் கூட்டப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. But in the 19th verse, if you avoid anything, there are 3 warnings. ஆனால் 19வது வசனத்திலே நீங்கள் எதையாவது எடுத்து விட்டால் என்று சொன்னால் அங்கே 3 அபாய குறிகள் இருக்கின்றன. Your name will be removed from the book of life. உங்களுடைய பெயர் முதலாவது ஜீவ புத்தகத்திலிருந்து நீக்கப்படும். It will be removed from the holy city. பரிசுத்த நகரத்தினின்றும் நீக்கப்படும். And all the blessings that you are becoming a possessor of, that also will be robbed away from you. அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதான ஆசீர்வாதங்கள் எவைகளோ அவைகளும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்படும். That is why Apostle Paul, when he was talking to the Ephesian elders, ஆகவேதான் எபேசு சபை மூப்பர்களோடு பவுலடிகளார் பேசும் பொழுது, you know what he said very very clearly? அவர் மிக தெளிவாக கூறின காரியம் என்னதென்று உங்களுக்கு தெரியுமா? Acts of the Apostles 20th chapter. அப்போஸ்தலர் 20வது அத்தியாயம். Look at the 26th verse. 26வது வசனத்தை பாருங்கள். I testify to you this day that I am innocent of the blood of all men.
தமிழிலே 27வது வசனம், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். Why does he use such strong terms? இவ்வளவு ஆணித்தரமான வார்த்தைகளை ஏன் அவர் உபயோகிக்கின்றார்? Innocent of all blood. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்களாகி இருக்கிறேன். And why does he say that? ஏன் இவ்விதமாக அவர் கூறுகின்றார்? Look at the next verse. அடுத்த வசனத்தை கவனியுங்கள். I have not shunned to declare to you the whole counsel of God. 26வது வசனம் தமிழிலே, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். So I call upon preachers and teachers and pastors who are listening to this program to teach the whole Bible to your congregation. ஆகவே மேய்ப்பர்கள், போதகர்கள், பிரசங்கிமார்களாயிருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும் நான் பார்த்து வேண்டி கேட்டுக்கொள்வது, சபையாருக்கு முழு வேதத்தையும் நீங்கள் போதியுங்கள். That's the greatest problem of the church today. இன்றைய திருச்சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். Most of the average believers in our churches are biblical illiterates. நம்முடைய சபையிலே காணப்படக்கூடியதான சராசரி கிறிஸ்தவர்களிலே பெரும்பான்மையோர் வேத கல்வி அறிவின்மையினாலே தவிக்கிறார்கள். Christians know some Bible text, they don't know the Bible. கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ சில வேத வசனங்கள் தெரியுமே ஒழிய அவர்களுக்கு வேதம் தெரியாது. Who is to be blamed? இதற்கு காரணம் யார்? The shepherd must be blamed. மேய்ப்பன் தான் காரணம். The preachers must be blamed. பிரசங்கியார் தான் காரணம். Here a little, there a little. No, teach them the whole Bible so that this biblical illiteracy will quit the church once and for all. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்றல்ல, முழு வேதத்தையும் நாம் முறையாக கற்பிக்கும் பொழுதுதான் திருச்சபையிலே காணப்படுகின்றதான இந்த வேத கல்வி அறிவின்மை நீங்கி போகும். I call upon all Christians to read the Bible through once every year or just during 2 years period, cover it from Genesis to Revelation. நான் கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால், குறைந்தது ஒரு முறை வருடத்திலே வேதத்தை முழுமையாக வாசியுங்கள், அல்லது ஈராண்டு காலத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் விளக்கமாக முழுமையாக வாசியுங்கள். There are many Bible reading calendars, reading the Bible in 1 year or reading the Bible in 2 years, whichever is convenient to you, you choose that plan. ஓராண்டு அல்லது ஈராண்டுகளிலே முழு வேதத்தையும் படித்து முடிப்பதற்கு ஏராளமான கால அட்டவணைகள் ஆங்காங்கே கொடுக்கப்படுகின்றன. அவைகளை நீங்கள் பயன்படுத்தி வாசிக்கலாம். Now when you read through the Bible, there are certain passages you cannot understand. ஒருவேளை இப்படியாக நீங்கள் வாசித்துக் கொண்டே போகும் பொழுது வேதத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் இருக்கலாம். Don't worry. அதனை குறித்து கவலைப்படாதீர்கள். Just in the margin put a question mark and keep going. அங்கே பக்கத்திலே ஒரு வினாக்குறியை போட்டுவிட்டு நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போங்கள். Read the second time. இரண்டாவது முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது you will find when you read the second time many question marks you will strike off and you will make it an exclamation mark. நீங்கள் ஏற்கனவே குறித்துள்ளதான வினாக்குறிகள் பல இரண்டாவது முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது வியப்பு குறிகளாக மாறும். And then the third time when you read it, some more question marks will disappear, giving way for exclamation marks. மூன்றாவது முறை நீங்கள் வாசிக்கும் பொழுது வினாக்குறிகளாய் இன்னும் விடப்பட்டிருக்கின்றதான காரியங்கள் வியப்பு குறிகளாக மாறிக்கொண்டே வரும். Why do I say that? நான் ஏன் அவ்விதமாக சொல்கிறேன்? Suppose you are born again and you are only 1 year old. நீங்கள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவுக்குள் ஓராண்டு தான் வளர்ந்திருக்கிறீர்கள். What is your textbook? உங்களுடைய வேதம் அல்லது பாட புத்தகம் என்ன? The Bible. வேதம் தான். Suppose you are 5 years old spiritually. ஒருவேளை ஆன்மீக வாழ்விலே 5 ஆண்டுகளை நீங்கள் முடித்து விட்டீர்கள். What is your textbook? உங்களுடைய பாட புத்தகம் என்ன? The Bible. இதே வேதம் தான். Suppose you are 40 years old in spiritual life. ஆன்மீக வாழ்விலே 40 ஆண்டுகள் பயணித்து விட்டீர்கள். What is your textbook? உங்களுடைய பாட புத்தகம் என்ன? Again the Holy Bible. இதே வேதம் தான். So what you don't understand in the first year you will understand in the second year. What you don't understand in the second year you will understand in the 10th year. What you don't understand in the 10th year you will understand in the 40th year. And what you don't understand when you come to the end of your life after 60-70 years of walk with God, we will know as we ought to know when that which is perfect is come. ஆக ஓராண்டிலே நீங்கள் புரிந்து கொள்ளாத காரியங்கள் இரண்டாவது ஆண்டிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இரண்டாவது ஆண்டிலே புரிந்து கொள்ளாத காரியங்கள் 10வது ஆண்டிலே உங்களுக்கு புரியும். 10 ஆண்டுகளே விளங்கிக் கொள்ளாதவைகள் நீங்கள் 40 ஆண்டிலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். 67 ஆண்டிலே இந்த பூவுலக யாத்திரையை நீங்கள் முடித்து மேலுலகத்திற்கு செல்கின்ற வேளையிலும் கூட நீங்கள் இதுவரையிலும் அறிந்திராத காரியங்களை நாம் அறிந்திருக்கிறபடியே அந்த நாட்களிலே அறிந்து கொள்வோம். So keep on reading the Bible. ஆகவே வேதத்தை வாசித்துக் கொண்டே செல்லுங்கள். Genesis to Revelation, keep on reading. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே செல்லுங்கள்.
விடாதிருங்கள். Do not neglect any portion of the Bible. வேதத்தினுடைய எந்த பகுதியையும் ஒதுக்கி விடாதீர்கள். Praise God for the 66 books of the Bible that we have in God's holy revelation. வேதத்தினுடைய திரு வசனங்களாகிய இந்த 66 புத்தகங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah.